மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. தாவேக தலைவர் விஜய் கன்னியாகுமரியில் பிரச்சாரம் பண்ணார். நம்ம நேற்றைக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். கன்னியாகுமரி அவர் பேசுறதுக்காக அவர் அந்த வேன் மேலே ஏறின உடனே காரைக்குடி மக்களே வணக்கம் அப்படின்னாரு. நம்ம இருக்கிறது கன்னியாகுமரியா காரைக்குடியான்னு தெரியலையேன்னு எல்லாரும் குழம்பி போயிட்டாங்க. ஆனால் காரைக்குடியில் அவர் பேசவே இல்லைன்றதுனால மேட்ச் பண்ணாராம் அங்கே இங்கே. ஏன்னா அது மாதிரி நிறைய ஊர்களில் அவர் பண்ணியிருக்கிறார். இங்கே ஒன்று சொல்ல மறந்ததை அங்கே போய் சொல்லுவார். வேலூர் மக்களே உங்களெல்லாம் நான் அங்கே சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன் அப்படின்னு பேசுனதெல்லாம் நம்ம பார்த்தோம். எனிவே அங்கே பெரும்பாலும் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் சில மாவட்டங்கள் அதிக படிப்பு படித்தவங்களுடைய நல்ல எஜுகேஷன் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னால் கன்னியாகுமரி மக்கள் அந்த எஜுகேஷனில் அவங்க ரொம்ப டாப்பில் இருப்பாங்க எப்பவுமே யூஸ்வலாக. அந்த மக்கள் நேற்றுக்கு உண்மையிலேயே அந்த மக்கள்கிட்ட போயே இவர் விபூதி அடிக்க பார்த்துருக்காரு. என்ன அப்படின்னா நிறைய திட்டங்கள் வாசித்தார். நிறைய நம்ம பேசுறதுக்கு நிறைய இருந்தால் கூட சில விஷயங்களை மட்டும் குறிப்பிட்டு இவர் எப்பேற்பட்ட தில்லாலங்கடி வேலையை பார்க்குறாரு விஜய் அப்படின்றத சொல்வதற்காக தான் இந்த வீடியோ. என்னன்னா இப்போ கன்னியாகுமரி மக்கள்கிட்ட போயிட்டு கன்னியாகுமரி மக்கள் மீனவர்கள் அதிகமாக அங்கே கடற்கரை அப்படின்றதுனா மீனவர்கள் அதிகம் வாழ்கிற பகுதியில் மீனவர்களுக்காக பல திட்டங்களை நான் கொண்டு வந்திருக்கேன்லாம் அறிவிச்சார்ல. அது ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிற திட்டம் ஏற்கனவே இருக்குது. நான் வந்தால் 5 லட்சம் கொடுப்பேன், படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டா படகுகளுக்கு நஷ்டஈட்டு தொகை என்னென்னமோ சொன்னார்ல, அது ஏற்கனவே இங்கே ஆல்ரெடி இருக்குது. இன்னொரு விஷயம், அது நான் தூதரக லெவலில் நான் பேச்சுவார்த்தை நடத்துக்கு ஒரு குழு போடுவேன் அப்படின்றது. எல்லா மாநில அரசுகளும் இப்படி இருக்கும். புதுசாக இவர் ஒன்றும் புதுசாக கண்டுபிடிக்க முடியாது. ரெண்டாவது, அந்த அந்த முன்னெடுப்புகள் செய்யறது மாநில அரசோட வேலையே இல்லை. அது முழுக்க முழுக்க ஒன்றிய அரசாங்கத்தோட வேலை. ஒரு பெரிய விபூதி அடிக்கிறது. இங்கே நம்ம இன்டர்நேஷ்னல் எல்லையில் போய் மீன் பிடிக்கிற அந்த சூழலில் தவறுதலாக நம்ம எல்லை தாண்டிட்டோம்னு சொல்லி நிறைய மீனவர்கள் சுட்டு கொல்லப்படுறாங்க. நிறைய மீனவர்களுடைய படகுகள் பறிமுதல் செய்யப்படுது. நிறைய மீனவர்களை கைது பண்ணி இலங்கையில் அவங்க கொடும் சிறையில் இருக்காங்க. அப்புறம் அங்கேருந்து பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களை விடுதலை பண்ணுறதுன்னு காலங்காலமாக தொடர்கதையாக இருந்துக்கிட்டே இருக்குது. அது எந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்துலேயும் சரி, ஒன்றியத்தில் அது பாஜக ஆட்சி காலத்துலேயும் சரி, அது ஸ்டாப் பண்ணுறதே கிடையாது. தமிழர்கள்னாவே அவங்க எட்டாக்கனியாக தான் பார்க்குறாங்க. அவங்க எட்டிக்காயாக கசக்குது, தமிழ்னு சொன்னாலே அவங்களுக்கு வாயில் வரமாட்டேங்குது. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அங்கே நான் புதுதாக ஒரு விஷயம் பண்ணுவேன்னு சொல்கிறது விபூதி அடிக்கிற வேலை தான். இவரால் அங்கே ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா எதுவுமே தெரியாது. அதுதான் பிரச்சனையே இங்கே. இன்னொன்று, இது கூட ஒரு பேசின விஷயங்கள்ல இன்னொன்று சொன்னார் பாருங்க, அதுதான் ரொம்ப ஹைலைட்டான விஷயம். அதாவது ஒரு தொகுதிக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் நீங்கள் 10,000 பேர் கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கன்னா அது உடனடியாக அதற்கு பதில் கிடைக்கும். 10,000 பேர் கையெழுத்து போட்டு கொடுத்தா உடனே பதில் வருமா. அதுவே நீங்கள் 5 லட்சம் கையெழுத்தாக இருந்தால் சட்டசபையில் விவாதிக்கப்படும் அப்படின்னாரு. இங்கே தான் நமக்கு ஒரு பெரிய கேள்வி. 5 லட்சம் கையெழுத்து அப்படின்னா இங்கே ஒரு தொகுதியும், குறிப்பாக உதாரணத்துக்கு விஜய் போட்டியிடுகிற பெரம்பூர் தொகுதியை எடுத்துங்களேன். பெரம்பூர் தொகுதியில் மொத்த வாக்காளர் எண்ணிக்கை 2,22,000 பேர் தான் இருக்காங்க. அவ்வளோதான் இருக்குது. 2,22,000 சில்லரை தான் வாக்காளர்கள் இருக்கிறாங்க மொத்தத்திலே, ஒட்டுமொத்த வாக்காளர்கள். இப்போ பெரம்பூரில் ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனை குறித்து சட்டசபையில் விவாதிக்கணும். இவர் ஏற்கனவே சொல்லிட்டார் 5 லட்சம் கையெழுத்து இருந்தால் தான் விவாதிக்க முடியும். அப்படி விவாதத்துக்கு உடனடியாக எடுக்கப்படும்ன்றாரு. அப்போ 5 லட்சம் பேர் அங்கே இருக்கணும்னா அங்கே மொத்த வாக்காளர் எண்ணிக்கையே பெரம்பூரில் 2,22,000 தானப்பா. மீதி 2,80,000 வாக்காளர்களை நான் எங்கே போய் தருது? பக்கத்துலேருந்து குளத்தூர்லேருந்து கடை வாங்குறதா? அங்கே போனால் அங்கேயும் பஞ்சாயத்து. பக்கத்தில் போய் குளத்தூரில் கடை வாங்கலான்னு பார்த்தா கூட அங்கே 2,07,000 பேர் தான் இருக்காங்க மொத்தத்திலே. முதலமைச்சர் ஸ்டாலினுடைய தொகுதியில் மொத்த ஓட்டு எண்ணிக்கை வாக்காளர்களே பார்த்தீங்கன்னா இப்போ மறுசீராய்வுக்கு பிறகு, இப்போ இந்த எஸ்ஐஆருக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 2 லட்சத்தி சில்லறை ஓட்டு தான் அங்கே இருக்குது. அப்போ அங்கே போய் மொத்த வாக்காளர்களே கடன் வாங்கினா கூட 4,22,000 30,000 தான் வருது. இவர் சொல்கிற 5 லட்சம் வர்றதுக்கு இன்னும் பக்கத்தில் வேற ஏதாவது தொகுதியில் கடன் வாங்கணும். அடிப்படையில் இது எவன் எழுதி கொடுத்தான் இதுன்னே தெரியல. இப்போ நீங்கள் இந்த கேள்விக்கு விடை விஜய் எப்படி சொல்லுவார்? யாரோ எழுதி கொடுக்குறான் மண்டபத்தில். சுய அறிவு இல்லை. இதுல என்ன தெரியுதுன்னா விஜய்க்கு சுயமாக சிந்திக்கிற திறன், படிக்கிற திறன், நாட்டு நடப்பெறன் தெரிஞ்சுக்கிற திறன், தொகுதிகளில் எவ்வளோ வாக்காளர்கள் இருக்காங்க, ஒரு தொகுதிக்கு நம்ம வாக்குறுதி கொடுக்கும்போது என்ன கொடுக்கலாம், எப்படி கொடுக்கலாம், அது சாத்தியப்படுமா, சும்மா கவர்ச்சி திட்டங்களா? நம்ம நடிகை இல்லையா, மேக்கப் போட்டு மக்கள் முன்னாடி நிற்கிற மாதிரியே இதுவும் மேக்கப் திட்டமா, கவர்ச்சி திட்டமா அப்படின்னா எல்லாம் கவர்ச்சி திட்டம் தான். ஏற்கனவே திமுக அரசாங்கம் நிறைய திட்டங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கு, வேற வேற பேர்ல வச்சு. ஏகப்பட்ட பேர்கள் இருக்கு. இப்போ உங்க கனவை சொல்லுங்கன்னும் போது அதிமுக இப்போ எம்பியா இருக்கார். இப்போ கூட ஒரு எம்எல்ஏக்கு நிற்கிறார், CV சண்முகம்னு ஒரு ஆள்.
அந்த ஆளெல்லாம் நம்ம மதிக்கணும்னு எனக்கு தோணவே இல்லை. ஏன்னா ஒரு எம்பினா ஒரு பெரிய மரியாதை இருக்கும். ஒரு அமைச்சரான இருந்திருக்காரு சிவி சண்முகம். அந்த ஆளு சொல்றாரு, உங்க கனவை சொல்லுங்கன்னு சொல்றாரு முதலமைச்சர் ஸ்டாலின். எனக்கு கனவு வந்து இந்த நடிகையை தான் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு கனவு இருக்கு அப்படின்னு திருமணமான ஒரு நடிகையை குறிப்பிடுறார். எப்பேற்பட்ட கேடுகட்ட பிறவியா தெரிறான் பார்த்தீங்களா? இவர் மீது வந்து இவர் எப்ப பார்த்தாலும் சரக்கு அடிச்சு தான் பேசுவார்னு குற்றச்சாட்டு இருக்கு சிவி சண்முகம் மேல. போதையில தான் வளருவார்னு. அதே மாதிரி தான் வந்து அதுக்கப்புறம் பார்த்தா பெரிய எதிர்ப்பு வந்த உடனே மன்னிப்பு கேட்கிறார். இப்ப இந்த இந்த திட்டம் இருக்குல்ல, உங்க கனவை சொல்லுங்க அப்படின்ற திட்டத்துக்கு தான் விஜய் வேற ஒரு டைப்ல பட்டி டிங்கரிங் பார்த்து வேற பேர் வச்சிருக்காரு. தொகுதியில உங்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுக்கறதுக்கு அவர் ஒரு பேர் வச்சு அவர் அந்த கட்சி பேரை வச்சுக்கிட்டு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து இ கவர்னன்ஸ், அதாவது வந்து நீங்க வந்து உங்க மாநிலத்துல உங்களுடைய தேவைகளை எல்லாம் ஒரு 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 இடத்துல போனா நீங்க ஈஸியா எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் உங்களுக்கு தேவையான திட்டங்களை பூராத்தையும் அதுல இருந்து நீங்க வந்து செயல்படுத்திக்க முடியும் அப்படின்னு ஒரு புதிதா ஒரு திட்டத்தை சொல்றாரு. ஏற்கனவே அது வந்து இ சேவை மையம்னு இருக்கு, ஏற்கனவே இருக்கு இ சேவை மையம், அது செயல்பாட்டில் இருக்கு. நீங்க நிறைய பேர் வந்து நம்ம அதை பயன்படுத்திட்டு தான் இருக்கோம். ஏதாவது ஒரு மாற்றங்கள் பண்ணணும், ஒரு இனிஷியல் சேஞ்ச் பண்ணணும், ஒரு டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் பண்ணணும், அல்லது வந்து பேர் மாற்றணும், அட்ரஸ் மாற்றணும், ஆட் பண்ணணும், நீக்கணும், எடுக்கணும், நம்ம வந்து ரேஷன் கார்டில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், வாக்காளர் அட்டையில் சேஞ்ச் பண்ணணும், ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும்னா இ சேவை மையத்தின் மூலமாக நம்ம எல்லா விதத்தையும் வந்து நம்ம வந்து செஞ்சுக்க முடியும்னு ரொம்ப காலமாக இருக்குது. ஏதோ இவர் வந்து புதுசாக கண்டுபிடிச்சா அதான் பூரா கவர்ச்சி திட்டம். நம்ம என்ன திட்டங்கள் செயல்பாட்டில் இருக்குன்னு கூட படிக்கிறது இல்லை. இதனால தான் இவங்களை வந்து நம்ம வந்து தற்குறின்னு திட்டுறோம், மங்குனின்னு திட்டுறோம், அறிவே இல்லாத பேசிட்டு இருக்காங்கன்னு திட்டுறோம். ஆனால் அவங்களுக்கு கோபம் வந்துடுது. எப்படி எங்களை சொல்லுவீங்க? அப்போ யோசித்து பார்க்கணும், தமிழ்நாட்டில் என்ன திட்டங்கள்லாம் செயல்பாட்டில் இருக்கு, நம்ம என்ன புதுசாக உருவாக்க முடியும், ஏதாவது உருவாக்க முடியுமா அப்படின்னா இவர் சொன்ன எந்த திட்டமும் செயல்பாட்டில் கொண்டு வருவதற்கு சாத்தியமில்லாத திட்டங்கள் தான். நேற்றைக்கு அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி தான் சில விஷயங்கள் வந்து சாத்தியப்பவே படாது, செய்யவே முடியாது. ஆனால் அதை மக்களை ஏமாற்றுவதற்காக மடமாத்துறதுக்காக நிறைய விஷயத்த சொல்றாரு. அப்புறம் இன்னொன்று சொன்னார், ஏஐ தொழில்நுட்பத்தில் வந்து நம்ம இங்கே வந்து மாற்றுவோம், டெக்னாலஜியை கொண்டு வந்து தலைநகரத்தை வந்து நம்ம வந்து ஒரு ஸ்மார்ட் சிட்டி உருவாக்குற மாதிரி ஏஐ தொழில்நுட்பத்தில் ஒரு விஷயத்தை கொண்டு வருவோம்னு அறிவிக்கிறாரு. அதுதான் இது மரமண்டன்னு சொல்றது. இங்க வந்து இந்தியாவில், குறிப்பாக இந்தியாவிலேயே கணினி மயம் அப்படின்றது வந்து அங்கொன்னு இங்கொன்னுமா இருந்த காலகட்டத்தில், அப்பெல்லாம் கம்ப்யூட்டர்னாவே என்னன்னு தெரியாது நமக்கு. கணினி அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி அந்த கம்ப்யூட்டர் அப்படின்ற விஷயமே தெரியாத இருந்த காலகட்டத்திலேயே கணினி மயத்துக்காகவே கம்ப்யூட்டர் டெக்னாலஜியில நம்மளும் தமிழர்களும் உலக அளவுக்கு நம்மளும் வந்து பெரிய லெவல்ல ஃபைட் பண்ணணும், நம்முடைய அறிவும் நம்முடைய திறமையும் வெளியில கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி டைட்டில் பார்க்னு ஒன்று கொண்டு வந்தார். டைட்டில் பார்க் மட்டும் கொண்டு வரலங்க, அந்த டைட்டில் பார்க் மூலமாக இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கிற எத்தனையோ சாஃப்ட்வேர் நிறுவனங்கள்ல இப்ப இவர் சொல்றாரு பாருங்க, ஏஐன்றது அதுல இருந்து அடுத்தடுத்த பரிணாம வளர்ச்சியா தான் மாறி வந்திருக்கு. இதற்கு முதல் விதை போட்டவர் வந்து கலைஞர் கருணாநிதி. இவர் சொல்றாருல தீய சக்தி திமுக, அந்த திமுக அரசாங்கம் தான், கலைஞர் கருணாநிதி தான். அப்பெல்லாம் நம்ம யாருக்குமே கம்ப்யூட்டர்னா என்னன்னே தெரியாது. அது எல்லாம் டைப்ரைட்டிங் மிஷின் வச்சு தான் செய்திகளை அடிச்சுக்கிட்டு இருந்தோம், பேசிக்கிட்டு இருந்தோம், நம்ம வந்து ஒரு விஷயங்கள் கொண்டு போயிட்டு இருந்தோம். கம்ப்யூட்டரா கொண்டு வந்து அதுல வந்து ஒரு பெரிய டெக்னாலஜி இருக்கு. அது வந்து நாளைக்கு பின்னாடி வளர்ச்சியினுடைய விகிதத்துல மக்களுக்கு அறிவை ஊட்டுகிற விஷயமாக அது மாறும், உலகத்தையே அது ஆளும் அப்படின்னு அன்னைக்கே தீர்மானிச்சு டைட்டில் பார்க் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்து இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பல்வேறு முக்கியமான மாவட்டங்கள்ல, மாவட்ட தலைநகரங்கள்ல இந்த மாதிரி நேனோ டைட்டில் பார்க்கு அப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து உருவாயிட்டு எல்லா இடங்களிலும் மக்கள் வந்து அதை பயன்படுத்தி தான் இருக்காங்க. மாணவர்களுக்கு அது பிரயோஜனமா இருக்கு, ஏராளமான பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, இன்னொன்னு சொல்றேன், அப்படி அந்த டைட்டில் பார்க்கு கொண்டு வர்ற அந்த காலகட்டத்தில் அப்போ வந்து கம்ப்யூட்டர்னு கணினின்னு என்னன்னே தெரியாத போது இங்கிலீஷ்ல தான் நம்ம அடிச்சுக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு நீங்களும் நானும் நம்ம நிறைய ஊடகங்கள்ல, அதை சமூக வலைதளங்கள்ல சகட்டு மணிக்கு இந்த தாவேக தற்குறி கும்பல் அசிங்கமா ஆபாச வார்த்தையில தமிழ்ல நாம் பேசுகிற தாய்மொழியிலே தப்பா கமெண்ட் பண்றாங்கல்ல, இந்த வார்த்தைகளை இது தமிழ்ல அடிப்பதற்கான எழுத்துருவை உருவாக்குனது. அந்த ஒரு எழுத்து வரணும்ல தமிழ்ல. தமிழ் இதுக்கு முன்னாடி வந்து தங்கிலீஷ்ல தான் நம்ம எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு இருப்போம். அதை தமிழ் நம்ம தாய்மொழியிலே அடிக்க முடியும் அப்படின்னு எழுத்துரு உருவாக்கின விஷயத்தை முதல் வந்து தொடங்க சொன்னவர், ஆரம்பித்தவர்
இது கொண்டு வாங்கப்பா, இது ஃபியூச்சர் இது ஆளும்னு சொன்னவர் வந்து திமுக தலைவர் கருணாநிதி. இது எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த மரமண்ட விஜய்க்கு தெரியுமா இதெல்லாம்? இன்னைக்கு ஏதோ திடீர்னு ஏஐ தொழில்நுட்பத்துல நான் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன். முதல்ல படிக்கணும். யார் யார் என்னென்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு படிக்கணும். நீங்க ஒரு திட்டத்தை மேம்படுத்துறது வந்து பிரச்சனை கிடையாது. யாருமே கொண்டாடதான் ஏதோ புதுசா கொண்டு வர மாதிரி வந்து பட்டிட்டிங்கிறீங்க. பத்திர சாயம் வெளுத்து போகுது. ஏப்பா நீ ஏற்கனவே பண்ணதை தான்ப்பா நீ மாத்தி இருக்கிற, ஏற்கனவே கொடுத்த திட்டத்தை தான் நீ மாத்தி இருக்கிற. இப்ப நீங்க வந்து எல்லாரும் வந்து 1000 ரூபாய் கொடுக்கும் போது எடப்பாடி 1000 ரூபாய் கொடுக்க முடியாதுன்னாரு. பெண்களுக்கு 1000 ரூபாய் தரவே முடியாது, மாநிலமே கடன்ல இருக்குனாரு. ஆனால் வந்த பிறகு ஒரு 18 மாதங்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு அப்புறம் தான் எல்லாரும் கொடுக்க முடியுற சூழ்நிலையை வளர்த்தெடுத்தது திமுக. அப்புறம் எல்லாருக்கும் இப்போ வந்து 1 கோடி பேருக்கு மேல 1,30,00,000 பேருக்கு மேல அதை 1000 ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க தேர்தல் அறிக்கையில 1000 இல்ல 2000 தர முடியும்னு சொல்லிட்டாங்க. இவர் என்ன சொல்றாரு? யார்? எடப்பாடி. தரவே முடியாதுன்னு சொன்ன எடப்பாடி இப்ப வேற வழியில சாத்தியப்படுத்திட்டாங்க, இப்ப போய் அந்த திட்டத்தை நிறுத்தணும்னா நமக்கு ஓட்டு விடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் 2500 ரூபாய் தருவேன்ற. எப்படி திமிங்கலம் உன்னால முடியும் அப்படின்னு கேட்கிற மாதிரி ஏற்கனவே முடியாதுன்னு சொன்ன திட்டத்தை செயல்படுத்திய ஸ்டாலின் செயல்படுத்தின பிறகு இப்ப மீண்டும் வருகிறவர் அதுதான் ஸ்டாலின் சொல்றாரு. எனக்கு மரணம் வரலாம். ஏன்னா வந்து எடப்பாடி சொன்ன மாதிரி ஸ்டாலின் வந்து கொரோனாலே போய் சேர்ந்திருப்பாரு சொன்னார்ல, அப்ப சொல்லும் போது சொல்றாரு எனக்கு மரணம் வரலாம், என்ன மண்ணில புதைக்கலாம், ஆனால் நான் கொண்டு வந்த திட்டங்களை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. என் திட்டங்களை நீங்க செயல்பாட்டில் தான் வைக்க முடியும். அப்ப என் திட்டங்களை செயல்படுத்துற எல்லா நேரங்களிலும் இந்த மாநிலத்தை ஸ்டாலின் தான் ஆளுகிறான். எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிற எந்த திட்டத்தையுமே இப்ப காலை உணவு திட்டத்தை நாங்க ரத்து பண்ணிடுவோம் அப்படின்னு தாவேகா விஜய் சொல்ல முடியுமா? சொல்லுவாரா? செருப்பாலே அடிப்பாங்க. அதாவது மாணவர்களுக்கு கொடுக்கப்படுகிற உதவித்தொகை நான் நிறுத்திடுவேன், வந்தா இலவசங்களே கூடாதுன்னு சொல்ல நான் நிறுத்திடுவேன் சொல்லுவாரா விஜய்? சொல்ற துப்பு இருக்கா, தைரியம் இருக்கா, துணிச்சல் இருக்கா? கிடையாது. சொன்னா மாணவர்கள் கிட்ட இருந்து அவங்க பேரண்ட் கிட்ட இருந்து செருப்படி பதில் வரும். இன்னொன்னு, எந்த திட்டத்தையுமே நிறுத்த முடியாது உங்களால. ஏன்னா எல்லா திட்டத்தையுமே செயல்பாட்டு கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்த பிறகு அந்த திட்டத்தை எப்படி நீங்க நிப்பாட்டுவீங்க? அடிப்படையில விஜய் கொண்டு வந்த எல்லா திட்டங்களும் இப்ப அறிவிச்சிருக்காருல்ல, அவர் சில திட்டங்கள்லாம் அறிவிக்கிறாரு, எல்லாமே ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிற திட்டம், பேர் மாத்திருக்காரு. அதுல உருப்படாத திட்டங்கள்லாம் சில திட்டங்கள், அதான் சூப்பர் 6 6 சிலிண்டர். இந்த ஆள் எப்ப வாய வச்சானா அப்ப சிலிண்டர் தட்டுப்பாடு வந்துச்சு. விஜய் வாய வச்சாரு, சிலிண்டர் தட்டுப்பாடு வந்துச்சு. ஏற்கனவே இந்த திட்டத்தை உருட்டுனது யாருன்னா அந்த எம்பி தேர்தலின் போது, அதாவது நம்ம பாராளுமன்ற தேர்தலின் போது எடப்பாடி பழனிசாமி 6 சிலிண்டர் இலவசமா தருவேன்னாரு. அவர் அதை சொன்னாரு. அந்த தேர்தலில் டெபாசிட்டே இல்லாம போய் மொத்தம் 40 தொகுதியும் ஸ்வீப்பா வந்து திமுக அடிச்சுட்டு போயிட்டாங்க. ஆனா திமுக சொன்னாங்க நாங்க வந்தால் சிலிண்டருக்கு 100 ரூபாய் குறைப்போம். நாங்க இதை வந்து புடிச்சுக்கிட்டு இப்ப கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா அவங்க சொல்லும் போது என்ன சொன்னாங்கன்னா, மத்தியில ஒன்றியத்துல நம்முடைய ஆட்சி அமைதால் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய உதவியோடு நாங்க உங்களுக்கு வந்து ரூபாயை குறைப்போம். நாங்க ஒன்றியத்துல மோடி அரசாங்கம் விலைவாசி ஏத்ததான் செய்யும், எந்த காலத்திலையும் குறைக்காது. பெட்ரோல் விலை 2014 மோடி சர்க்கார் வந்து போலித்தனமா ஏமாத்தி ஆட்சியை பிடிக்கும் போது இருந்த பெட்ரோல் விலை இன்னைக்கு எங்க இருக்கு? அன்னைக்குல 32 ரூபா 33 ரூபாய் வித்த பெட்ரோல் விலை 100 ரூபாய் தாண்டிடுச்சு. கச்சா எண்ணெய் விலை $0 கீழே குறைஞ்சி ஃப்ரீயா ஏத்தும்போன்னு சொன்னா கூட, நம்ம $1 கம்மியா இருந்தா கூட நம்மால் விலை ஏத்துறதை குறைக்க மாட்டாங்க. மோடி வந்து பணக்காரர்களுக்கான ஆட்சி மட்டும் நடத்துறாரு. ஆனா அந்த மோடி அரசாங்கத்தினுடைய திட்டங்களை குறித்து விவாதிக்கிறதுக்கோ விமர்சனம் செய்வதற்கோ இந்த தற்குறி விஜய்க்கு தகுதியே இல்லை, தைரியம் இல்லை, துணிச்சல் இல்லை. ஆனா அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா, நம்ம நடிகன், நம்ம சொன்னா இந்த மக்கள் நம்பிடுவாங்க. ஏற்கனவே இந்த மக்கள் நடிகனை நம்பி ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க. எம்ஜிஆர் உதாரணம் சொல்லுவார். ஆனா எம்ஜிஆர் அடிப்படையில ஒரு மிகச்சிறந்த அரசியல்வாதியா இருந்தாரு, மிகச்சிறந்த நண்பராக இருந்தார். நடிகரா மட்டும் இல்ல, நல்ல நண்பரா சகோதரத்துவமும் பழகினார். எல்லாருக்கிட்டையுமே அரசியல் கத்துக்கிட்டார். அண்ணா பாசறையில அரசியல் கத்துக்கிட்டு வந்து தான் எல்லாருக்கிட்டையும் வந்து அரசியலே புகுத்துறாரு. இந்த அடிப்படை அறிவு விஜய்க்கு இல்லை. சரி, ஓகே, இல்லாத ஆள்கிட்ட இருக்குன்னு நம்ம சொல்லி என்ன பிரச்சனை? ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. இப்ப இன்னொரு விஷயத்துக்கு வருவோம். இப்ப இது மாதிரி திட்டங்கள் எல்லாம் வந்து மாத்தி மாத்தி சொல்லி பெயிண்ட் அடிச்சு புது பேர் சொல்லி மாமன் சீர் மச்சான் சீர்லாம் சொல்லி முதல்ல பிள்ளைக்கே ஒழுங்கா வந்து பார்க்கல, பொண்ணுக்கு ஒழுங்கா வந்து எதுவும் செய்யல, பொண்டாட்டிக்கு துரோகம் பண்றது. இதை தான் அந்த வந்து நம்ம வந்து காய்கறி வியாபாரம் செய்யறவங்க கூட விஜயை கழுவி ஊத்துறாங்க. விஜய் வேட்பாளர்களை விரட்டி அடிக்கிறாங்க. முதல்ல குடும்பத்தை பார்க்க சொல்லி அப்புறம் எங்களை வந்து பார்க்கறதுக்கு போ, அங்கிட்டு போ, தள்ளி போ, வியாபார நேரத்தில் தொல்லை பண்ணாதுன்னு சொல்லி ஓட்டு கேட்க போனார் பாருங்க வேட்பாளர். தாவேகா வேட்பாளர் விரட்டி விடுறாங்க. இப்ப இது என்னன்னா, எல்லா இடங்களிலும் தாவேகா வேட்பாளர்களுக்கு பெரிய பிரச்சனை, பெரிய சிக்கல் இருக்கு. அங்க வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டிவிகே வெர்சஸ் டிவிகே.
இப்ப டிவிகே வெர்சஸ் டிவிகே ஆன உடனே இது வந்து விஜய்க்கு தெரிஞ்சிருச்சு. என்னடா இது, எங்க போனாலும் பிரச்சனையா இருக்கு, நம்ம என்ன பண்றது அப்படின்னு மனம் அப்செட் ஆகி போய் தான் பல இடங்கள்ல வருகிற தகவல்கள் மூலமா தான் இவர் ஒரு நாள் பிரச்சாரத்துக்கு வந்தா ஒரு நாள் லீவ் விட்டுறாரு, ஒரு நாள் லீவ் விட்டா அடுத்த நாள் பிரச்சாரத்துக்கு போறாரு, 2 நாள் ரெஸ்ட், ஒரு நாள் பிரச்சாரம். இன்னொரு விஷயம், இவங்க பிரச்சார திட்டத்தை எப்ப அறிவிப்பாங்க தெரியுமா? நடுராத்திரில 11 மணிக்கு, 11:05க்கு, 11:08க்கு நடுராத்திரில தான் போடுவார் புசி ஆனந்த். நீங்க எல்லாம் வந்து ஒத்துழைப்பு கொடுங்க, பொதுமக்கள் வராதீங்க, கர்ப்பிணிகள் வராதீங்கன்னு ராத்திரி 11 மணிக்கு போடுவான். ஆனா காலையில பாத்தீங்கன்னா 8 மணிக்கே வந்து வெயில்ல காத்து கிடப்பாங்க. 8 மணிக்கு காத்து கிடப்பாங்க, 12 மணிக்கு தான் வருவாரு, அல்லது 2 மணிக்கு வருவாரு. குறித்த நேரத்துக்கு முன்னாடி வரணும் அப்படின்னு தேர்தல் கமிஷன் கடுமையான விதிகள் போட்டதுனால வேற வழி இல்லாம வந்துட்டு சைக்கிள் ஓட்டிட்டு இருப்பார். எதை பேசணுமோ அதை பேச மாட்டார். மயங்கி 4 பேர் விழுவான், அதை சந்தோஷப்பட்டுட்டு கிளம்பி போவார் அடுத்த ஊருக்கு. ஒவ்வொரு மீட்டிங்கும் ரத்து செய்வதற்கான காரணம் இதுவரையும் விளங்கவே இல்லை. இதுவரையும் கிட்டத்தட்ட ஒரு 10 கூட்டத்தை ரத்து பண்ணியிருக்காரு, அனுமதி கிடைத்தும். இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, காவல்துறை அனுமதி தர மாட்டேங்குது, ஸ்டாலின் போலீஸ் வந்து பாதுகாப்பு தர மாட்டேங்குது, எங்களுக்கு வந்து பிரச்சனை பண்றாங்க, எஸ்ஓபி பிரச்சனை இருக்கு, எங்களுக்கு வந்து இடங்கள் தர மறுக்கிறாங்க, எங்களுக்கான ஒழுங்குமுறைகளுக்கு கடுமை காட்டுறாங்க, 54 நிபந்தனை விதிக்கிறாங்க, 37 நிபந்தனை விதிக்கிறாங்கன்னு புலம்பிட்டு இருந்தானுங்க. இப்ப எல்லாத்தையும் தளர்த்தி நீ கேட்கிற இடம் கேட்கிற டைம் கொடுக்குறோம் அப்படின்னா அனுமதி கிடைத்த பிறகு ரத்து பண்றது விஜயனுடைய வாடிக்கையா போச்சு. என்னடா பிரச்சனைனா, பேசுறதுக்கு சரக்கு இல்லை, பேசுறதுக்கு சப்ஜெக்ட் இல்லை. இது பஞ்சாயத்து, ஒரு பக்கம் விஜயனுடைய பர்சனல் பஞ்சாயத்து. இதுக்கு இடையிலேயே வேட்பாளர்களுக்கு பிரச்சனை. தாவேகா வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்ட பல பேரும் அந்த ஊருக்கு அறிமுகம் இல்லாத முகங்கள். அந்த ஊர்ல இருக்கிற கட்சிக்காரனுக்கு தெரியாது, அந்த தொண்டர்களுக்கு தெரியாது, அந்த ரசிகனுக்கு தெரியாது. ஏன்னா ரசிகனா இருந்து போஸ்டர் ஓட்டி பாலாபிஷேகம் பண்ணி காசு கொடுத்து பால் முட்டை அது இதுன்னு பண்ணி எல்லாம் பண்ணியிருந்தான்னா அவனுக்கு தெரியும். நிர்வாகத்திலேயோ மாவட்ட பொறுப்புலையோ நகர பொறுப்புலையோ இருந்தான்னா அவனை கொண்டாடுவாங்க, இல்லை அவனுக்காக வேலை செய்வாங்க. எங்கேயோ ஒருத்தர் இருப்பானா, ஏதோ ஒரு கட்சியில RSSல இருப்பானா, பாஜகல இருப்பானா, அதிமுக இருப்பானா, அங்க சீட்டு கிடைக்கலன்னு வெளியே வருவானா, இவர் வந்து சீட்டு கொடுத்துருவாராம். கொடுத்தவன பின்னாடி போய் எப்படா வேலை செய்வான் அப்படின்னா வேலை செய்ய அவுக்கவும் மாட்டேங்கிறானுங்க காசு. 10 பேர் கூட வரானா அவனுக்கு ஒரு டீ வாங்கி கொடுக்கணும், சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், செய்ய மாட்டானுங்க. எதுக்கு அப்ப வேட்பாளர் நிக்கிறானுங்க? விஜய்னு மூஞ்சி இருந்தா போதும் ஜெயிச்சிருவானுங்க. இப்படி சொல்லி வச்சிருக்கானுங்க. ஆள் மனசுல போய் சிஎம் ஆயிட்டாரு விஜய்னு சொன்னதுனால அந்த ஆளே தொகுதி போக மாட்டேங்கிறாரு. நம்ம ஜெயிச்சிருவோம். பெரம்பூர்லயே பின்னங்கால் படல செருப்படி வாங்க போறாரு, டெபாசிட் கிடைக்குமான்னு பார்க்க சொல்லுங்க முதல்ல. அது மாதிரி திருச்சி கிழக்குலையும் அதுலயும் அங்க பஞ்சாயத்து இருக்கு. தான் தொகுதிக்கே போகாம அங்க யார் வேலை செய்யறான்னு கூட தெரியல. இதுக்கு இடையில இந்த பிரச்சனைகள் பல ஊர்கள்ல பல இடங்கள்ல தாவேகா வேட்பாளர்களுக்கு வேலை செய்யாத தாவேகா அந்த ரசிக குஞ்சுமணிகள் ஆர்ப்பாட்டம் பண்றது, பிரச்சனை பண்றது, போராட்டம் பண்றது, அடிச்சுக்கிற ஸ்டே பண்ணிக்கும் போது இதுல ஸ்ரீவில்லிபுத்தூர் எல்லாம் பாத்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டாங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர் நிறைய ஊர்கள்ல ஒரே சண்டை. ஏன்டா சண்டை அப்படின்னு சொல்லி பார்த்தா, அதான் இந்த புதிய வேட்பாளர், அறிமுகம் இல்லாத வேட்பாளர், அவருக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்ன உடனே இப்ப இவங்களெல்லாம் சமாதானப்படுத்துறதுக்கு அவங்க எல்லா கட்சியும் தேர்தலில் பரப்புரையில பிஸியா இருக்காங்க. ஊரா டைம் இல்லைன்னு ஓடிக்கிட்டே இருக்காங்க. நிக்க நேரம் இல்லாம சாப்பிட நேரம் இல்லாம ஓடிக்கிட்டு இருக்காங்க. இந்த தாவேகா அது தற்குறி கட்சி நம்ம சொல்றது சும்மா சொல்லங்க, நிஜமா தான் சொல்றோம். வர்ற 16ஆம் தேதி சென்னையில நட்சத்திர ஹோட்டல்ல ஆலோசனை கூட்டம் போட்டிருக்காராம். ஏன்னா அவன் வந்து காலைல சுடுதண்ணி ஊத்துன கதையா ஓடிக்கிட்டு இருக்காங்க, பறக்க பறக்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ இந்த ஊரை முடிச்சிடணும், அந்த ஊரை முடிச்சிடணும், இந்த இடத்த முடிச்சிடணும்னு ஓடிட்டு இருக்காங்க. இந்த கேப்ல 16ஆம் தேதி சென்னையில ஒரு ஆலோசனை கூட்டமா தாவேகா நிர்வாகிகள் 800 பேர் கலந்துக்கிற ஆலோசனை கூட்டத்துக்கு பர்மிஷன் கேட்டிருக்காங்க. கொடுக்குறாங்களா கொடுக்கலையான்ற 2வது விஷயம் தெரியல நமக்கு. இப்ப எதுக்கிட்ட அந்த ஆலோசனை கூட்டம்னா, எல்லா நிர்வாகிகளையும் கூப்பிட்டுட்டு அவங்கக்கிட்ட வந்து ரிக்வெஸ்ட் வைக்க போறாராம் விஜய். எனக்காக வேலை செய்யுங்க, எனக்காக வேட்பாளர்கள் வேலை செய்யுங்க, நீங்க இப்படி பண்ணீங்கன்னா எப்படி? எல்லாரும் வந்து கண்டிப்பா இப்ப எல்லா வேட்பாளரையும் கூப்பிட்டோம்னா பாதி பேர் வரமாட்டான். பாதி வேட்பாளர்கள் அங்க டைப் ஆயிட்டானுங்க, அதிமுகவோட டைப் ஆயிட்டானுங்க, திமுகவோட டைப் ஆயிட்டானுங்க. பல ஊர்களில் காசை வாங்கிட்டு எல்லாம் சைலண்ட் ஆயிட்டானுங்க, வேலையே செய்யல, தொகுதிக்கே போக மாட்டானுங்க, பிரச்சாரத்துக்கு போக மாட்டானுங்க. எங்கேயாவது தாவேகா வேட்பாளர் பிரச்சாரம் குறித்து ஏதாவது வித்தியாசமா பண்றாரு எங்கேயா வருதா பாத்தீங்களா சோசியல் மீடியால? ஏதாவது ஒரு ஊர்ல, உங்க ஊர்ல நான் பேசிட்டு இருக்கேன், நீங்க எந்த ஊர்ல பாத்துருக்கீங்க எனக்கு தெரியல, உங்க ஊர்ல தாவேகா வேட்பாளர் இவர் அறிவிச்ச வேட்பாளர் எங்கேயா ஒரு இடத்துல உங்களுக்கு வந்து ஓட்டு கேட்டாரா? உங்க முன்னாடி வந்து நின்று ஓட்டு கேட்கிறாரா? அவர் கூட எத்தனை பேர் வரா? யோசிச்சு பாருங்க. பல ஊர்களில் வேட்பாளரே காணும். ஏன்னா எல்லாம் ஓடி செட்டில் ஆயிட்டானுங்க, செட்டிங் பூரா ஓடி போயிட்டானுங்க. நேற்றுக்கு ஒரு தம்பி ஒருத்தர் சொன்னாரு, அண்ணே அவங்க பூரா எல்லாம் வந்து காசு வாங்கிட்டு ஒதுங்கிட்டானுங்கண்ணே,
நிறைய ஊர்களில் வந்து வேட்பாளர் வந்து இதுக்கு தானே போய் வேட்புமனு சண்டை போட்டு வேட்பாளர் ஆயிட்டு பெரிய கட்சியோட டைப் ஆகி பணம் வாங்கிட்டு செட்டில் ஆயிட்டானுங்கண்ணே அப்படின்னு அவங்க கட்சிக்குள்ளேயே பேசிக்கிற ஆடியோலாம் வெளியில வருது. என்னடா கூத்து நடக்குது அப்படின்னா, இதெல்லாம் வந்து விஜய்க்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா தெரிஞ்சாலும் விஜயால எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா விஜய்க்கே எதுவும் தெரியாது. அந்த தெரிஞ்சது இல்லை, அவருக்கு எதுவும் தெரியாதுன்றது தான் மிக முக்கியம். அரசியல் தெரியாது, அடிப்படையில் எப்படி கட்சி நடத்தணும்னு தெரியாது, எதுவுமே தெரியாது, குடும்பத்தையே நடத்த தெரியாது, எதுவுமே தெரியாது. ஒன்று தெரியும், என்ன தெரியும் தெரியுமா? எதுவுமே பேசாம அப்படியே வாய் மூடி மௌனியா பத்திரிகாரனை பார்த்தா தெரிச்சு ஓட தெரியும். தொண்டர் ரசிகர்கள் சுத்தி வந்தாலும் அவங்கள பார்த்துட்டு தெரிச்சு ஓடி தலைதெருக்க ஓடி போய் வேன்ல ஏறிக்க தெரியும். இதெல்லாம் தெரியும். ஆனா எது தெரியணுமோ அது தெரியல. அதுக்கு தான் சொல்றது படிங்கடா படிங்கடா படிங்கடான்னு. படிக்கவும் இல்லை, அட்லீஸ்ட் யாராவது சொல்லி கொடுக்குறதையா தெரிஞ்சுக்கணும், அதுவும் இல்லை. எதுவுமே இல்லாம நேரா முதலமைச்சரா வந்து உட்காந்துடணும். எப்படிங்க நடக்கும்? அடிப்படையில நம்முடைய மக்களை புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் மக்களுக்கு நம்ம நல்லது செய்ய முடியும். நம்ம நல்லது செய்யறத நம்ம சொந்த உழைப்புல இருந்து கிடைச்ச வருவாயில இருந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னு பார்த்தோம்னா நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த கரெக்டா பண்ணலாம். பட் அதுக்கும் வாய்ப்பு இல்லை. அப்ப இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனாலதான் விஜயனுடைய பரப்புரை பல இடங்கள்ல பல்ல காட்டுது. இப்ப நீங்க வந்து கன்னியாகுமரியில அவர் போட்ட அந்த திட்டம் எடுபடலை, ரொம்ப கோவத்துல இருக்காரு. சைக்கிள் ஓட்டி பஞ்சரான சைக்கிள் ஆயிடுச்சு. நான் அடிக்கடி சொல்ற மாதிரி பிரேக் இல்லாத சைக்கிளா குறுக்க மறுக்க ஓட்டின மாதிரி ஓட்டிட்டாரு. எந்த யூஸும் அதனால எடுபடலை. இப்போ 16ஆம் தேதிக்கு கூட்டம் போட்டிருக்காரு. 16ஆம் தேதி கூட்டம் போடுறாருன்னா அங்க வரக்கூடிய 800 நிர்வாகிகள் எந்தெந்த ஊர்ல இருந்து வரணும்? தமிழ்நாடு முழுக்க தானே வரணும். அவன் தொகுதியில வேலை செய்வானா, இவன் கூப்பிடுறானேன்னு இங்க கூட்டி மீட்டிங் வருவானா? அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? இவர் ஸ்பாயிலர். தமிழ்நாட்டினுடைய 2026 தேர்தலுடைய ஸ்பாயிலராக விஜய் தன்னை முன்னிறுத்தி கொள்ளுகிறார். நான் ஒரு ஸ்பாயிலர், ஓட்டுக்களை சிதைக்கிறவன் அப்படின்னு அடையாளப்படுத்துறதுக்கு தான் இதெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடியே நடக்குது. எங்க அப்பா குதிர்குள்ளிலன்னு தானே காமிக்கிறார். நான் வந்து பாஜகவுடைய அடிவரடி, பாஜக சொல்லி தான் அதெல்லாம் செய்யறேன். நான் ஓட்டை பிரிக்கிற வேலை தான். ஏன் ஆட்கள் ஜெயிக்க மாட்டான்னு எனக்கு தெரியும், நானே ஜெயிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் இந்த மாதிரி வந்து லைம் லைட்ல இருந்துட்டே இருப்பேன். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, விஜய் வீட்டுல இருந்தே வெளியில வரல. ஒரு நாள் பிரச்சாரத்துக்கு வராரு, 5 நாள் லீவ் எடுத்துக்கிறாரு. ஆனா விஜய் குறித்து நம்ம பேசிட்டே இருக்கோம். ஏன் சொல்லுங்க? ஏதாவது ஒரு கிறுக்குத்தனம் பண்ணிட்டே இருக்காரு. இப்ப ஜனநாயகன் யார் லீக் பண்ணி விட்டா? ஜனநாயகன் லீக் பண்றதுனால யாருக்கு என்ன லாபம்? ஜனநாயகன் படம் வெளியில வந்ததுனால யாருக்கு லாபம்? எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா கணக்கு சரியாகும். அந்த கணக்கு வந்து விஜய் நோக்கி தான் திரும்பும். அப்ப லாபம் இருக்கிற விஜய் தானே இந்த செயலை செஞ்சிருக்க முடியும். இந்த படம் வெளியில வந்தால் எனக்கு பாதகம்னு தெரிஞ்சா நான் எப்படி வெளியிடுவேன் அப்படின்னு திமுக காரங்க கேட்கறாங்க. அப்படின்னு வந்து சென்சார் போர்டு கேட்குது. சென்சார் போர்டு விளக்கம் கொடுத்துருச்சு, எங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை, கீ தான் வச்சிருக்கோம். அந்த கீ வந்து தயாரிப்பாளர் சொன்னாதான் கீ ஓப்பன் ஆகும், எங்களுக்கு இதுல எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. அங்க வெளியில வந்து வாட்டர் மார்க் வந்து எடிட் ரெஃபரன்ஸ்னு வந்திருக்கு, 14ஆம் தேதி போட்டு வந்திருக்கு. அப்ப நீங்க திட்டம் முன்னாடியே பிளான் பண்ணி வச்சு குவாலிட்டியான பிரிண்டை வெளியே விட்டுட்டு ஒரு பக்கம் எல்முருகன் ஒரு பக்கம் உதயநிதினு பொய் சொல்ல பார்த்தீங்க, விபூதி அடிக்க பார்த்தீங்க, மக்கள் திருப்பி விட்டாங்க உங்களுக்கு. ஸோ அது செல்ஃப் எடுக்கல. இப்போ 16ஆம் தேதி கூட்டம் பண்ண போறாரு. என்ன பண்ண போறாரு, ஏது பண்ண போறாரு தெரியல. இது இடையிலேயே அடுத்த ஊருக்கு எந்த ஊருக்கு போறான்னு தெரியல. நேற்று கன்னியாகுமரிக்கு வந்துட்டாரு, அவ்வளவுதான். அப்புறம் இன்னும் பல ஊர் இருக்கு. அவர் போன ஊர் மொத்தமே 5-6 ஊர் தானே போயிருக்காரு. தமிழ்நாட்டில் மொத்தம் 234 தொகுதி இருக்கு. ஆகவே மக்களே, இந்த விஜய்க்கு போடுகிற ஓட்டு வந்து குப்பைக்கு போடுகிற ஓட்டு. குப்பை கூடையில என்னத்தை போடுவோம்? நம்ம வேஸ்ட்டை தான் போடுவோம். அதுதான் விஜய். அதனால உங்க ஓட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்க ஓட்டை நீங்க வந்து விஜய்க்கு போட்டீங்கன்னா, அதாவது விஜய் சொல்லுகிற நபரோ அல்லது விஜய் காட்டுகிற சின்னத்துக்கோ நீங்க போட்டீங்கன்னா உங்க வாக்கு வீணா போன லெவலுக்கு தான் சமம். அதனால இந்த நடிகன் ஸ்பாயிலரா இருக்கிறவர், மக்களை ஏமாத்துகிறவர், போலித்தனமான கவர்ச்சி திட்டங்களை கொடுக்கிறவர், கவர்ச்சி திட்டங்களை அறிவிக்கிறவர், இதுவரை தன் சுய உழைப்பிலிருந்து ஒத்த பைசா கூட மக்களுக்காக செய்யாதவர், நிச்சயமாக நாட்டை திருத்தவே முடியாது, நாட்டை காப்பாற்றவும் முடியாது, நாட்டை மாற்றவும் முடியாது. பூரா பொய். வீட்டையே மாற்றாதவர் நாட்டை எப்படி மாற்றுவார்? வீட்டையே காப்பாற்றாதவர் நாட்டை எப்படி காப்பாற்றுவார்? வீட்டு மக்களை தான் பெற்ற பிள்ளைகளுக்கே நல்லது செய்யாதவர், அன்பாக பேசாதவர், பழகாதவர், எங்கேயோ ஒரு கிராமத்தில் இருக்கிற உங்களை தேடி எப்படிங்க வருவார்? உங்களுக்கு எப்படிங்க நல்லது பண்ணுவார்? இன்னொன்று, நடைமுறையில் சாத்தியமில்லாத ஒரு விஷயம், ஃபைனல் டச்சா சொல்லிட்டு நான் அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் ஒரு ஸ்மார்ட் கார்டு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விண்ணப்பிக்காமலே வந்து உங்களுடைய நலத்திட்டங்கள் கிடைக்கும்னு சொல்றாரு பாருங்க. ஏன்னாடே
அதாவது திருப்பதியில லட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா நம்பலாம், திருப்பதியில ஜாங்கிரி கொடுக்குறாங்கன்னு சொன்னே பாரு, அங்க கண்டுபிடிச்சேன்டான்னு சொல்லுவார்ல ஒரு காமெடியில விவேக். அந்த மாதிரி எனக்கு என்ன தேவைன்னு நான் கேட்டாதான் எனக்கு கிடைக்கும். நான் கேட்காம என் தேவை என்னன்னு நீ கொடுக்குறேன்னா அது நடைமுறையில சாத்தியமில்லாத ஒரு திட்டம், கவர்ச்சி திட்டம், ஏமாத்துற திட்டம். தேன் தடவி விஷம் கொடுக்குறாரு விஜய். ஓகே, இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க அன்பு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா பல்வேறு விஷயங்கள் பேசுவதற்கு வாய்ப்பாக. நன்றி, வணக்கம்.